நம்முடைய சிந்திங்கநயன்.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் செஞ்சுருக்கக்கூடிய அவுரி மற்றும் மருதாணி இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக ஹேர் பேக் அப்படின்றத போட்டுருவேன். அதனால தான் என்னுடைய தலைமுடி அப்படிங்கிறது எப்பொழுதுமே கருமை நிறம் அப்படின்றது இருக்கும். இல்லையா இந்த மருதாணி பேக்லாம் போடுறதுனால இந்த சிகப்பு நிறமாக இருக்கிறது, அப்பப்போ இந்த வெள்ளை முடி வெளியே தெரியறது இதெல்லாம் இருக்கும். அதனால் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கும் வெள்ளை முடிகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வந்து நான் கவர் பண்ணிடுறேன். எப்படி கவர் பண்ணுறேன்னா, இந்த அவுரி மற்றும் மருதாணியை போட்டு வாரத்தில் ஒரு நாள் ஹேர் பேக்காக போட்டு அதை கவர் பண்ணிடுறேன். இந்த சுர்மா ஸ்டோன் சொல்கிறாங்க இல்லையா, அஞ்சனக்கல், அதை வந்து கண்டிப்பாக வெளியில் போகும்போது அங்கங்கே ஒரு டச்சப் அப்படின்றத பண்ணிவிடுவேன். ஏன்னா நாம் வெளி தோற்றம் அப்படிங்கிறத நல்லா இருக்கணும். ஹேர் பேக் அப்படின்றது அவுரி மற்றும் ஹென்னா, அதை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஹேர் பேக் போட்டுருவேன். தினம்தோறும் நான் ஒரு ஹேர் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து குழலி ஹேர் ஆயில். நம்மளுடைய சிந்திங்கநயன்.com ஆன்லைன் ஷாப்பில் இந்த குழலி ஹேர் ஆயில் கூட பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதை தினம்தோறும் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலைமுடியில் போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு கொண்டையை போட்டுட்டு அதற்கு பிறகு ஏதாவது நான் படிக்கணும் அப்படின்னா அதை படிச்சுட்டு போயிட்டு படுத்துருவேன். பெரும்பாலும் திருப்புகழ் படிப்பேன். ஏன்னா திருப்புகழ் வகுப்பு இப்போ நான் சேர்ந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அந்த திருப்புகழ் அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கு பிறகு போய் தூங்கிடுவேன். இந்த எண்ணெய் அப்படிங்கிறது நல்லா இரவு முழுக்க தலையில் நல்லா ஊறிடும். காலையில் சேக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். பகல் நேரம் முழுக்க தலையில் ஒரு சொட்டு எண்ணெய் இருக்காது. எண்ணெய் வச்ச தலையோட கோயிலுக்கு போகவும் கூடாது. அதனால் தலையில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது. எங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா போயிட்டு வந்துடுவேன். மீண்டும் இரவு தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்துடுவேன். இதுதான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன்.